அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜிகே கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் பாலிட்டி கொஸ்டின்ஸிலிருந்து 30 கேள்விகளாக இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பதிவுகளும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க முதல் கேள்வி என்னங்கிறத பார்த்துடலாம். எந்த அரசியலமைப்பு விதி நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடர் இல்லாத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை இயற்ற வழிவகுக்கிறது? எந்த அரசியலமைப்பு விதி நாடாளுமன்றத்தில் கூட்டத்தொடர் நடக்காத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை இயற்ற வழிவகுக்கிறது? அந்த பிரிவு பார்த்தீங்கன்னா ஆர்ட் 123 என்பது சரி. கீழ்கண்டவற்றில் 21வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1967 மூலமாக 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட மொழி எந்த மொழி? 21வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலம் அது 1967 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட மொழி எந்த மொழின்னு பார்த்தீங்கன்னா சிந்தி என்பது சரி. எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் சமதர்ம மதச்சார்பின்மை முகப்புரையில் சேர்க்கப்பட்டது? முகப்புரையில் சமதர்ம மதச்சார்பின்மை எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலம் சேர்க்கப்பட்டது? இது அடிக்கடி கேட்ட கேள்வி. 42வது சட்ட திருத்தமாகும். கீழ்காணும் எந்த சரத்தின்படி 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கப்படுகிறது? அது எந்த சரத்து? சரத்து 45 படி தான் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ளன? அடிப்படை உரிமைகள் எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா பகுதி 3 இடம்பெற்றுள்ளன. இந்திய அரசியலமைப்பு இயற்றப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன? இந்த கேள்வியும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 17 நாட்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டன. 1947 மார்ச்சில் மவுண்ட்பேட்டன் யாருக்கு மாற்றாக இந்திய வைசிராயாக பொறுப்பேற்றார்? 1947 மார்ச்சில் மவுண்ட்பேட்டன் யாருக்கு மாற்றாக இந்திய வைசிராயாக பொறுப்பேற்றார்? யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேவல் என்பவருக்கு மாற்றாக இந்திய வைசிராயாக பொறுப்பேற்றார். குடியுரிமை பற்றி சரியான வாக்கியத்தை கூறுக. இது உங்களுக்கு வீடியோ பதிவில் தெரியும்னு நினைக்கிறேன். இந்திய அரசியலமைப்பு பகுதி 4 உள்ள உறுப்பு 5 11 வரை குடியுரிமையை குறிக்கிறது. பிறப்பு மற்றும் குடிமை அளிக்கும் செயல் மூலம் ஒருவர் இந்திய குடியரசுத் தலைவர் பதவிக்கு தகுதியானவர். உரிமை துறத்தல், முடிவுக்கு கொண்டு வருதல் மற்றும் இழக்கச் செய்தல் மூலம் ஒருவர் குடியுரிமையை இழக்கலாம். குடிமகன் மற்றும் அயலார் இருவரும் எல்லா வகையான குடிமை மற்றும் அரசியல் உரிமைகளை பெறுகின்றனர். இதில் சரியான வாக்கியம் என்ன? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பிறப்பு மற்றும் குடிமை அளிக்கும் செயல் மூலம் ஒருவர் இந்திய குடியரசுத் தலைவர் பதவிக்கு தகுதியானவர். உரிமை துறத்தல், முடிவுக்கு கொண்டு வருதல் மற்றும் இழக்கச் செய்தல் மூலம் ஒருவர் குடியுரிமையை இழக்கலாம். 2, 3 சரியானது 1. இந்திய அரசியலமைப்பு பகுதி இது 4 கிடையாது, 5, 11 வரை குடியுரிமையை குறிக்கிறது என்பது தவறான ஒன்று தான். இந்திய அரசியலமைப்பின் முகவரையில் மதச்சார்பின்மை கொள்கை பின்வருவனவற்றின் எந்த சட்ட திருத்தத்தின்படி கூட்டப்பட்டது? இந்திய அரசியலமைப்பின் முகவரையில் மதச்சார்பின்மை கொள்கை பின்வருவனவற்றின் எந்த சட்ட திருத்தத்தின்படி கூட்டப்பட்டது? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தம். பிரதம மந்திரி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் மற்றும் இதர அமைச்சர்கள் பிரதம மந்திரியின் ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார்கள். இது கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையாகும்? பிரதம மந்திரி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் மற்றும் இதர அமைச்சர்கள் பிரதம மந்திரியின் ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். எந்த விதியின் அடிப்படை? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா விதி 75 1 அடிப்படையாகும். இந்திய அரசாங்கத்தால் தயாரிக்கப்படுகின்ற அதிகார பகிர்வு குறியீடு மக்களின் சமுதாய அதிகாரத்தை கணிப்பது எந்த நிலையில்? இந்திய அரசாங்கத்தால் தயாரிக்கப்படுகின்ற அதிகார பகிர்வு குறியீடு மக்களின் அதிகாரத்தை கணிப்பது
பஞ்சாயத்து நிலையில் அல்லது அளவில் என்பது சரி. மத்திய ஊழல் தடுப்பு கண்காணிப்பு ஆணையம் ஏற்படுத்த பரிந்துரைத்த குழு எந்த குழு? மத்திய ஊழல் தடுப்பு கண்காணிப்பு ஆணையம் ஏற்படுத்த பரிந்துரைத்த குழு சந்தானம் குழு என்பது சரி. கல்வி உரிமை சட்டத்தின்படி குழந்தைகளில் எந்த வயதுக்குட்பட்டவருக்கு கட்டாய மற்றும் இலவச கல்வி வழங்கப்படும்? ஆப்ஷன்ல 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கட்டாய மற்றும் இலவச கல்வி வழங்கப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து பட்டங்களை ஒழித்தல் பற்றி கூறுகிறது? பார்த்தீங்கன்னா விதி 19 தான் பட்டங்களை ஒழித்தல் பற்றி கூறுகிறது. பின்வரும் வார்த்தைகளை கூறியவர் யார்? பாகிஸ்தான் திட்டம் இந்தியா முழுமைக்கும் தீங்கு விளைவிப்பது மட்டுமில்லாமல் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு அது மட்டுமல்லாது அது நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும் தீர்ப்பதை விட அப்படின்னு கூறியவர் யார்? பாகிஸ்தான் திட்டம் இந்தியா முழுமைக்கும் தீங்கு விளைவிப்பது மட்டுமல்லாமல் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கும் அது மட்டுமல்லாது இது நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும் தீர்ப்பதை விட என்று கூறியவர் பார்த்தீங்கன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் என்பது சரி. கூற்று 1937 இருந்து 47 வரையிலான காலம் பாகிஸ்தான் இயக்கம் ஒன்று சேர்ந்து வந்த தருணம் ஆகும். முஸ்லீம் லீக்கும் மக்கள் ஆதரவை பெற்றிருந்தது. நவீன பாகிஸ்தான் அரசியல் மற்றும் மத கருத்துக்கள் ஒன்றிணைத்து இருந்தன. இதில் அப்படி ஆப்ஷனில் பாருங்க, ஆப்ஷனில் கூற்று மற்றும் காரணம் சரி. கூற்றிற்கு காரணம் சரியான விளக்கம் என்பது சரியான விடை. அடிப்படை கடமைகளை பற்றிய கீழ்காணப்படும் வாக்கியங்களில் எவை தவறானவை? இந்திய அரசியல் சாசனத்தின் 10 அடிப்படை கடமைகளை அறிமுகப்படுத்த சுரன் சிங் குழு பரிந்துரைத்தது. இது தவறு. அதே மாதிரி இந்திய அரசியல் சாசனத்தில் உள்ள அடிப்படை கடமைகள் கருத்து சோவியத் நாட்டிலிருந்து பெறப்பட்டது. அடிப்படை கடமைகளை 42வது திருத்தல் சட்டம் அறிமுகப்படுத்தியது. அவை சட்டத்தால் செயல்படுத்தப்படுகின்றன. இதில் ஆப்ஷன் ஏ மட்டும்தான் தவறானவை. அடிப்படை கடமைகளை பற்றும் அதே கொஸ்டின் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே கேள்வி வந்துடுச்சு. சாரி, இதில் ஆப்ஷன் ஏ தவறானதாகும். இந்திய அரசியலமைப்பில் அரசு வழிகாட்டும் நெறிமுறை கொள்கைகளை உட்படுத்தியதன் முக்கிய நோக்கம் என்ன? இந்திய அரசியலமைப்பில் அரசு வழிகாட்டும் நெறிமுறை கொள்கைகளை உட்படுத்தியதன் முக்கிய நோக்கம் ஆப்ஷனில் மக்கள் நல அரசு என்பது சரியான ஒன்று. இந்திய பாராளுமன்றத்தில் தனி உறுப்பினர் மசோதா கூற்று பார்த்தீங்கன்னா தனி உறுப்பினர் மசோதா நோட்டீஸ் அதன் நோக்கங்கள், காரணங்கள் மற்றும் குடியரசுத் தலைவரின் அனுமதியுடன் அளிக்கப்பட வேண்டும். காரணம் பார்த்தீங்கன்னா அரசாங்க மசோதாக்கள் போலவே தனி உறுப்பினர் மசோதா நிறைவேற்றப்படும். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் பாருங்கள், இதில் கூற்று ஆர் மற்றும் எஸ் இரண்டும் சரி என்பது சரியான விடையாகும். அரசின் நெறிமுறை வழிகாட்டும் கொள்கைகள் பற்றிய கீழ்காணும் வாக்கியங்களை கவனிக்கவும். அரசின் நெறிமுறை வழிகாட்டும் கொள்கையின் நேரடி ஆதாரம் இந்திய அரசு சட்டம் 1935 வழங்கிய அறிவுறுத்தல்களாகும். 1937ஆம் ஆண்டின் அயர்லாந்து அரசியலமைப்பின் வழிநடத்தும் கொள்கைகளை நீதிமன்றத்தில் நியாயப்படுத்த முடியாது. இதில் அப்படி ஆப்ஷனில் பாருங்க, இதில் ஏ தவறு, ஆனால் பி என்பது சரியான கூற்று. ஆப்ஷன் ஏங்கிறது சாரி, ஆப்ஷன் சியில் ஏ தவறு, ஆனால் பி சரியான ஒன்று. ஒற்றை ஆட்சி அரசாங்கத்தின் பல்வேறு முக்கிய கூறுகளை தன்னகத்தே கொண்ட ஒரு குவாசி கூட்டாட்சி முறை கொண்ட நாடாக இந்தியாவை நம் அரசியலமைப்பு உருவாக்கியுள்ளது என்று கூறியவர் யார்? ஒற்றையாட்சி அரசாங்கத்தின் பல்வேறு முக்கிய கூறுகளை தன்னகத்தே கொண்ட ஒரு குவாசி கூட்டாட்சி முறை கொண்ட நாடாக இந்தியாவை நம் அரசியலமைப்பு உருவாக்கியுள்ளது என்று கூறியவர் KM முன்சி ஆவார். மாநில சட்டமன்றம் கூடுவதற்கான குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கையானது எவ்வளவு இருக்க வேண்டும்? இது
ஆப்ஷனில் 10 உறுப்பினர்கள் அல்லது 10 மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் 10ல் 1 பங்கு இவற்றில் எது அதிகமோ அது இருக்க வேண்டும். ஆப்ஷன் பி தான் சரியான ஒன்று. பட்டியல் 1 பட்டியல் 2 அதாவது கூறு வழக்கு, பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லை, சமத்துவ உரிமை, இரட்டை தண்டனை முறை, அரசியல் சாசனத்தின் அடிப்படை கூறுகள். இதில் எது சார்ந்த வழக்குகள் அப்படி ஆப்ஷனில் பாருங்க. பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லை விசாகா வெர்சஸ் ராஜஸ்தான் மாநிலம். அடுத்த ஒன்று சமத்துவ உரிமை அஸ்வின் கோர் வெர்சஸ் பஞ்சாப் பல்கலைக்கழகம். அடுத்த ஒன்று இரட்டை தண்டனை முறை யாருக்கு இடையேன்னு பார்த்தீங்கன்னா மக்பூல் வெர்சஸ் பாம்பே மாநிலம். அரசியல் சாசனத்தின் அடிப்படை கூறுகள் மினர்வா மில் லிமிடெட் வெர்சஸ் இந்தியா உடன். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. இதில் என்ன ரீசனுக்காக அந்த வழக்குங்கிறது தான் கேள்வி. குத்தகை சீர்திருத்தங்களில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளுடன் தொடர்புடையவை என்ன? குத்தகை சீர்திருத்தங்களில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளுடன் தொடர்புடையவை வாடகை கட்டுப்பாடு, குத்தகை கால பாதுகாப்பு, குத்தகைக்காரர்களின் உரிமைகள். ஆப்ஷன் டி தான் சரி. நில உடைமை உச்சவரம்பு என்பது பொருந்தாதது. அடுத்த ஒன்று கீழ்கண்டவற்றுள் நிதி ஆணையத்தின் பிரதான செயல்பாடு அல்லாத ஒன்று என்ன? ஆப்ஷன்ல பாருங்க. இதில் மாநிலங்களுக்கு உதவுவதற்கான மானியங்களை நிர்வகிக்க வேண்டிய கொள்கைகளை பரிந்துரை செய்வது, பஞ்சாயத்து மற்றும் நகராட்சிகளின் வளங்களை கூடுதலாக ஒரு மாநிலத்தின் ஒருங்கிணைந்த நிதியை அதிகரிக்க நடவடிக்கைகளை பரிந்துரை வழங்குவது, நாட்டின் வளங்களை மிகவும் திறம்பட பயன்படுத்துவதற்கான திட்டங்களை வகுத்தல். இதில் தவறான ஒன்று பார்த்தீங்கன்னா வரிகளின் நிகர வருமானத்தினை மத்திய மற்றும் மாநில அரசு இடையில் விநியோகிக்க பரிந்துரைப்பது என்பது இதில் வந்து தவறான ஒன்றாகும். இல்லை சாரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டின் வளங்களை மிகவும் திறம்பட பயன்படுத்துவதற்கான திட்டங்களை வகுத்தல். ஆப்ஷன் டி தான் தவறு. இதில் வரிகளின் நிகரம் இது வந்து ஆப்ஷன் ஏ சரிதான். ஆப்ஷன் டி தான் வந்து தவறான ஒன்று. தகவல் கட்சி தகவல் தடுப்பு சட்ட விதியின் கருத்துப்படி. கூற்று காரணம் சுயேட்சையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் ஏதேனும் அரசியல் கட்சியில் சேர்ந்தால் அவரது உறுப்பினர் தகுதியை இழப்பார். சட்டப்படி பாராளுமன்ற உறுப்பினரும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த சட்டப்படி கட்சியின் கட்டளைக்கு மாறாக வாக்களித்தாலும் உறுப்பினர் தகுதியை இழப்பார்கள். இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கூற்று மற்றும் காரணம் ஆர் மற்றும் எஸ் வந்து உண்மைங்கிறது சரியான விடை. கீழ் காணப்படும் குழுக்களை அதன் அமைப்பு நோக்கத்துடன் பொருத்தவும். பஞ்சாயத்து ராஜ் குழு, எல்எம் சிங்வி குழு எந்த நோக்கத்திற்காக, ஜிவி.கே. ராவ் குழு, பல்வந்தராய் மேத்தா குழு, அசோக் மேத்தா குழு. இதில் அப்படி ஆப்ஷனில் பாருங்கள். எல்எம் சிங்வி குழு பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களின் புத்துயிர். அடுத்த ஒன்று சி.வி.கே. ராவ் குழு கிராம மேம்பாட்டுக்கான நிர்வாக ஏற்பாடு. அடுத்த ஒன்று பல்வந்தராய் மேத்தா குழு சமூக அபிவிருத்தி திட்டம். அசோக் மேத்தா குழு புத்துயிர் அளித்தல் மற்றும் பஞ்சாயத்து முறையை வலுப்படுத்துதல். ஆப்ஷன் சி தான் வந்து இதற்கு சரியான ஒன்றாகும். பின்வருவனவற்றில் எதை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு வழங்குகிறது? எதை வழங்குறாங்க பார்த்தீங்கன்னா தேர்தல் சின்னத்தை வழங்குகின்றனர். கீழ் காணப்படும் வாக்கியங்களை கருதுக. இந்தியாவில் அடிப்படை உரிமைகள் முழுமையானவை, அடிப்படை உரிமைகள் நடைமுறைப்படுத்தக்கூடியவை. இதில் சரியானவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் அடிப்படை உரிமைகள் முழுமையானவை என்பது தவறு. அடிப்படை உரிமைகள் நடைமுறைப்படுத்தக்கூடியவை. ஆப்ஷன் பி தான் வந்து இதற்கு சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு ப்ரீவியஸ் பாலிட்டி கொஸ்டின்ஸ் 30 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.